ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். இங்க இப்போ ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க தீம் பேஸ் பண்ணி. அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம உள்ள வந்தாச்சு. உள்ள வரும்போதே செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நாட் அலவுட். இந்த வருஷம் அவங்க ஃபாலோ பண்ண தீம் பாத்தீங்கன்னா நோ பிளாஸ்டிக்னு சொன்னாங்க. அதனால எங்கேயுமே உங்க பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள அலோட் கிடையாது. இன்கேஸ் நீங்க உள்ள கொண்டு வரத பார்த்தாங்கன்னா ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கொண்டு வந்த வாட்டர் பாட்டில்ஸ் அவங்க அங்கேயே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ல வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறாங்க. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டானால எவ்வளவு ஃப்ளவர்ஸ் பாருங்க. வெரைட்டியா வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்லயே நம்மள வெல்கம் பண்ற மாதிரி புத்தா ஸ்டாச்சு அந்த உடன் ட்ரீல பண்ணிருக்காங்க. நிறைய பாருங்க, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நிறைய இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. வாங்க பாப்போம். விதவிதமான ஃப்ளவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சூப்பர் இருந்துச்சு. நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஃப்ளவர்ஸ்லாம் கூட இங்க பார்க்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தோடனே நாம ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த பீகாக் தான். உண்மையாலே சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீகாக் பாக்குறதுக்கு. அதை அப்படியே நம்ம காஸ் பண்ணி வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹார்ட் ஷேப்ல ஆர்ச்சஸ் வச்சிருக்காங்க. அப்படியே வரிசையா வச்சிருக்காங்க. இது கூட சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்ல இருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படி கீழே கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த
இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன்ல வருஷத்துல 2 வாட்டி இந்த ஃப்ளவர் ஷோ பண்றாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26 மீன் பண்ணி பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அந்த மந்த்லயும் ஃப்ளவர் ஷோ பண்றாங்க. இந்த 2 டைமுமே 10 டேஸ் ஷோ நடக்கும் ஃப்ளவர் ஷோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளதான் அந்த தீம் பேஸ்டு ஃப்ளவர் ஷோ உள்ள நடக்குது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். நாம இங்க பாக்குற ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா அவரை வந்து இங்க பசவண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பின்னாடி இருக்க பேலஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ்லயே பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்துச்சு. எல்லா டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். இந்த ஃப்ளவர் ஷோவோட டேட் அண்ட் டைமிங்ஸ், எவ்வளவு என்ட்ரி ஃபீ வாங்குறாங்க, பார்க்கிங் எங்க இருக்கு, இந்த டீடைல்ஸ்லாம் வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃப்ளவர் ஷோவோட டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 18 இருந்து ஜனவரி 28 வரைக்கும் நடக்குது. டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நடக்குது. என்ட்ரி டிக்கெட்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல அடல்ட்ஸுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இதே வீக் டேஸா இருந்தா 80 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. 12 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்கன்னா யூனிஃபார்ம்ல அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி. லால்பாக் உள்ள வந்து பார்க்கிங் அலோ பண்ணல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 300 மீட்டர்ஸ் வருது போல, அதுக்கு முன்னாடியே வந்து பிரைவேட் பார்க்கிங் போட்டிருந்தாங்க. அங்க போய் வண்டியை விட்டுட்டு நாங்க நடந்தே போயிட்டோம். ஒரு 100 மீட்டர்ஸ் தான். இப்ப நீங்க பாக்குறது ஒரு போன்சாய் ட்ரீயை வச்சிருக்காங்க. அதோட வேர்கள்லாம் அப்படியே வெளியே வந்திருக்கு பாருங்க. பட் ஆனா அதுல தண்ணியே படல. ஆனா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே வந்து கேட்டஸ் இருக்கு, போன்சாய், டிஃப்ரெண்ட் ஆஃப் கேட்டஸ் மாதிரியும் குரோட்டன் மாதிரியும் வச்சிருந்தாங்க. அந்த மாளிகைக்கு அப்படியே பேக் சைட்ல ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க. இது கூட ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ரோசஸ்லயே பண்ணிருக்காங்க அத. இதுதான் நான் முதல் முறையா கலந்துக்கிற மலர் கண்காட்சி. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் போனதே கிடையாது ஃப்ளவர் ஷோக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தது. உண்மையாலே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இவ்வளோ ஃப்ளவர்ஸ், இவ்வளோ வெரைட்டி, இவ்வளோ கலர்ஸ் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை இங்கதான் நான் முதல் முறையா பார்த்தேன். யாரெல்லாம் ஃப்ளவர்ஸை ரொம்ப லைக் பண்ணுவாங்களோ கண்டிப்பா அவங்க இந்த இடத்துக்கு வரணும். வந்தாங்கன்னா உண்மையாலே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியமும் படுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து சிவலிங்கத்தை ஏந்தி இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது இது பாக்குறதுக்கும். அங்க ஃப்ளவர்ஸ், அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சிருந்தது இன்னுமே நல்லா இருந்தது.
இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன்ல ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தீம் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வச்சிருக்க தீம் பாத்தீங்கன்னா விஸ்வகுரு பசவண்ணா வசன சாகித்யம். இவர் பாத்தீங்கன்னா 12th செஞ்சுரியில வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவர் சிவனை பத்தியும் போதனைகள் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இவரோட சிலையை மீன் பண்ணி தான் இங்க வச்சிருக்கிற ஃபிளவர்ஸ் எல்லாமே அவரோட வசனங்கள் அப்புறம் கவிதை வாசகங்களால ஃபிளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவ்வளவுதான் தெரியும். நான் தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த தீம் ஃபிளவர் ஷோ முடிஞ்சிருச்சு. இது உள்ள இருந்து அப்படியே நம்ம வெளியே போயிடலாம். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இங்க ஃபவுண்டன் போட்டிருக்காங்க பாருங்க. கொஞ்ச நேரம் அங்க நின்னாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம அங்கதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏதாவது சாப்பிடலாமான்னு பார்க்கறதுக்காக போனோம். இங்க பாத்தீங்கன்னா சாட்டு அப்புறம் வந்து ஜூசஸ் இதுதான் அதிகமா வச்சிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்குள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம்னா பிளான்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பிளான்ஸ். இங்க பாருங்க, இந்த எல்லா டைப் ஆஃப் கேட்டர்ஸும் வச்சிருந்தாங்க இங்க. அப்படியே அதை நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்க ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ், நிறைய டாய்ஸ். இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து ஜாகரி ஸ்டால் போட்டிருந்தாரு. சூப்பரா போட்டிருந்தாரு. அதை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இப்போ நீங்க பார்க்குற ஷாப் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்கன்ற மாதிரி. ராகி மிக்சர், அப்புறம் கோக்னட் பர்ஃபி, அப்புறம் ஜவ்வரிசி அப்படிலாம் வித்துருந்தாங்க. இதுதான் நான் வாங்கினது. உண்மையாலேயே இவங்க கிட்ட ஸ்நாக்ஸ் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிச்சன் ஆக்சசரிஸ், அப்படியே பார்த்து லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி ஜிம்கா, வளையல் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. நெக்லஸ் செட்லாம் இருந்தது. அதை அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம்னா இங்க பாருங்க மாஸ்க், கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குறது ப்ளோயிங் பென் தான். இது ஏதோ யூனிக்கா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி என் பொண்ணு தான் கேட்டிருந்தா. அதனால அவளுக்கு நாங்க இதை வாங்கி கொடுத்துருந்தோம். அதை எப்படி பண்றதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா கிட்ஸ் யூனிக்கா யூஸ் பண்ற மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஹைலைட்டர், ஷார்ப்னர், எரேசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பென்சில் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே பாக்குறதுக்கு இம்போர்ட்டட் ஐட்டமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உடன் டாய்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. இதுலயுமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருந்தாரு.
இப்ப நீங்க பார்க்குறது எல்லாமே மண்ணால ஆன பொருட்கள் தான். இது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதனால அத க்ளோஸ்ல போய் பார்த்துட்டு இருந்தேன் நானு. நீங்க உங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே ஒரிஜினலா இருக்கிற மாரி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்ல இங்க நெறைய ஷாப்ஸ் இருக்கு. டைம் ஆயிடுச்சுன்றதால முக்காவாசி பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பெங்களூர்ல இருக்கீங்கன்னா, இந்த இடத்த மிஸ் பண்ணாம போய் பாருங்க. உண்மையால வொர்த்தான பிளேஸ் உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளிய வந்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கிங்ல தான் இருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, பிரைவேட் பார்க்கிங்ல தான் விட்டுருந்தோம்னு. ஆக்சுவலா அது ஒரு கல்யாண மண்டபம். அத இப்ப டெம்பரரியா பிரைவேட் பார்க்கிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு. நாங்க இங்க வரும்போது இந்த இடம் ஃபுல்லா கார்ஸ் தான் நின்னுட்டு இருந்தது. நாங்க வர்றதுக்குள்ள எல்லாமே போயாச்சு. இப்ப நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நாங்க வாங்கியிருந்த அந்த ப்ளோயிங் பென் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். டாட்டருக்கு வந்த உடனே அத ட்ரை பண்ணியே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவல் மேடம்க்கு. இங்க பாருங்க, இந்த மாரி இந்த ஜஸ்ட் அந்த பிக்ஸ வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாரி தான் வந்து அந்த அனிமல்ஸ் பிக்லாம் வந்து ஜஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அத எடுத்துட்டு நம்ம அப்படியே கலர் பண்ற மாரி வச்சிருக்காங்க. டாட்டர் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணி ஊதுற மாரி தான் இருக்கு. பட் ஆனா அத பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெங்களூர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.